நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 1,00,000 சம்பளத்தில் வேலை வாய்ப்புன்னு டைட்டிலில் போட்டிருப்போம். ஸோ அரபு கண்ட்ரி ஃபுல்லாகவுமே குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங்க்கு மாதம் 1,00,000 சம்பளத்தில் 1,00,000க்கு மேலே தான் சம்பளம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதை விட அதிகமாகும். ஸோ மினிமமே அந்த சேலரியில் வேலை வாய்ப்பு இனிமேல் ரெகுலராகவே நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதுக்கு நர்சிங் வேலைக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ரொம்ப கம்மி ப்ரைஸில் எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நர்சிங் இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நர்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சிங்கப்பூருக்கு தான் நர்ஸ் வேலைக்கு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. சிங்கப்பூருக்கு நர்சிங்க்கு இன்டர்வியூக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எந்த ஆர்டருமே கிடையாது. ஆல்ரெடி எடுத்து வச்சவங்க தான் 1 பை 1 போயிட்டு இருக்காங்க. புதுசாக எதுவுமே எடுக்கலை. அப்படி இருக்க பட்சத்தில் நிறைய பேர் நீங்கள் சிங்கப்பூருக்கு வெயிட் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அரபு கண்ட்ரி தாராளமாக போகலாம். அரபு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா குவைத்து, கத்தார், துபாய் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே நர்ஸுக்கு எடுக்கிறாங்க. அரபு கண்ட்ரினா நிறைய பேர் ஐயோ அரபு கண்ட்ரியா வேணாம் அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க. ஆனால் பல பெண்கள் நல்லபடியாக போயிட்டு மாதம் 1,00,000க்கு மேலே அரபு கண்ட்ரிலே சேஃபாக சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. முன்னாடிலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் நிறையா வெளியிலலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. கிரவுண்ட்லலாம் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. போகிறவங்க நல்லாவும் சம்பாதிக்கிறாங்க, சேஃபாகவும் இருக்காங்க. நீங்கள் தைரியமாக பயப்படாமல் போகலாம். ஆனால் நீங்கள் நர்சிங் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ எப்படி நம்ம சிங்கப்பூர் போகிறது ரொம்ப கஷ்டமோ அதே மாதிரி துபாயும் ரொம்பவே டஃப்பாக இருக்குது. நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும். அது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் டிஸ்பிளேல தர இந்த QR கோடுக்கும் டிஸ்பிளேல தர இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் நர்சிங் ஜாபுக்கு போகலாம். ஓகேங்களா? நர்சிங் ஜாபுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நீங்கள் மாதம் 1,00,000 சம்பளத்தில் போகணும் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கக்கூடாது, டிகிரி நர்சிங் தான் முடிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ நர்சிங் தான் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கரஸ்லையாவது டிகிரி நர்சிங் போட்டுருங்க. டிகிரி நர்சிங் உங்களுக்கு கரஸில் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச காலேஜஸே இருக்குது. ஸோ அங்கேயே உங்களுக்கு கரஸில் கூட பண்ணுற மாதிரி போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி கரஸில் பண்ணால் வேல்யூ இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் கிடையாது. கரஸில் பண்ணாலும் அதே வேல்யூ தான். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பாக 1 இயர் முடிஞ்சிருக்கணும். நீங்கள் படிப்பை முடிச்சு 1 இயர் கிடையாது, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி 1 இயர் ஆயிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அரபு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு அந்த கண்ட்ரியை பொறுத்து டாக்குமெண்ட்ஸும் மாறும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. அடுத்தது QEP கேட்பாங்க. அடுத்தது HRT கேட்பாங்க. அப்புறம் அப்போசிட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. அப்புறம் VFS வெரிஃபிகேஷன் அப்படின்றத ஒன்று கேட்பாங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டி. இப்போ மோஸ்ட்லி எக்ஸாம் எழுதிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சென்னையிலே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ எக்ஸாமு, அடுத்தது விசா ஸ்டாம்பிங். இது முடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக போயிடலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணணும். வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும். எல்லாத்தையுமே நம்ம சைட்லேயே பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஏஜென்சி, லைசன்ஸ்டு ஏஜென்சியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு இடையிலே நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் அந்த டேட்டா ஃப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா அரபு கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிடும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ முடிஞ்சிடும். நீங்கள் சப்ளைலாம் கிடையாது, டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறீங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும்னாலும் ஹாஸ்பிட்டலில் வாங்கி கொடுப்பாங்க. இல்லை கிளினிக்கல் வேணும் அப்படின்னாலும் கிளினிக்லேயும் கொடுப்பாங்க. கிளினிக்கில் வேலை கம்மியாக இருக்கும், ஆனால் உங்களால் பெருசாக கற்றுக்க முடியாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா வேலை அதிகமாக இருக்கும், நிறையா நீங்கள் கற்றுக்க முடியும். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 இயர்ஸில் போகிறீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லை வந்துடலாம். திருப்பி நீங்கள் அந்த 2 இயர்ஸுக்கு அப்புறம் திருப்பி வேறு கம்பெனிக்கு வேறு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளமும் இன்னும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அங்கேயே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிறதில் நீங்கள் நர்சிங்க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைசன்ஸ்டு ஏஜென்சியாக தான் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக போயிட முடியும். ஸோ அந்த மாதிரியான லைசன்ஸ்டு ஏஜென்சி உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே தர அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டேட்டா ஃப்ளோ முடிஞ்சோடனே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த இன்டர்வியூ முடிஞ்சோடனே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. அந்த ஆஃபர் லெட்டரில் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய போகிறீங்க, உங்களோட சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். அதுக்கப்புறமேட்டு மற்ற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ஏஜென்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் போடுவாங்க. மெடிக்கல் போட்டு விசா ஸ்டாம்பிங் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டிக்கெட் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹாஸ்பிட்டலில்
ஸ்டில் ஒர்க்கிங் சர்டிஃபிகேட்டே வாங்குங்க. சில ஹாஸ்பிட்டலில் வந்து ரிசைன் பண்ணால் தான் வந்து சர்டிஃபிகேட் தரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கிட்டு நீங்கள் வந்து அதிகபட்சம் 45லேருந்து 60 நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒரு 2 மந்த்தில் போயிடலாம். இல்லை ஸ்டில் ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் உங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்றாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் போகிற வரைக்குமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால் வந்து இது மட்டும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி போனீங்க அப்படின்னா மாதம் 1லேருந்து 1.25 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். சேஃபு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சிங்கப்பூர்னு நிறையா பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல்லே சிங்கப்பூருக்கு வந்து நர்சிங் வேகன்சி வந்துச்சுன்னா நம்ம போட தான் போகிறோம். ஆனால் இப்போதைக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆக போகுது நர்சிங் ஜாப் வேகன்சிஸ் வந்து சிங்கப்பூருக்கு. ஸோ அதனால் அதுக்கு வெயிட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கு மூவ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே நீங்கள் வந்து அரபு கண்ட்ரி போயிட முடியும். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இல்லைனா நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சு வந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.